எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த வேலையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா இயேசுவே, என் தந்தையே, எங்களை அழைத்துட்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. இந்த அடிமைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் தந்த இந்த ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தில் போய் சேர்ந்து அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நீங்களே இடைப்பட்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜபத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். எம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எது பரிசுத்தம் என்ற தலைப்பில் உங்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவதாக எசேக்கியேல் நூலிலிருந்து 20வது அதிகாரம் 19வது இறைவசனம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் இந்த உலகத்தை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்கிறார், உரிமையோடும் அன்போடும் சொல்கிறார், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று. இந்த ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்று நாம் இந்த வேளையிலே பார்ப்போமா? லேவியர் நூலிலிருந்து 20வது அதிகாரம் 8வது இறைவசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள், நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் இந்த பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்க பார்த்தால் அசுத்தம் நிறைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும், நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன்னை உருவாக்கினேன், என்னால் உனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தர முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பிரியமானவர்களை, வாஞ்சையோடு தூய்மையான வாழ்க்கைக்கு நாம் ஆண்டவரிடம் கேட்கும்போது அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏசாயா நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகள் கொண்டு மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்டு மக்கள் நடுவில் வாழ்பவன் நானே. படைகளின் ஆண்டவராகிய அரசரே, என் கண்கள் கண்டனவை என்றேன். ஏசாயா இறைவாக்கினர் உலகத்தை பார்க்கிறார். உலகத்தை பார்க்கும்போது அவர் சுற்றிலும் பார்க்கிறார், மேல் அதிகாரியிலிருந்து கீழ் பொதுமக்கள் வரைக்கும் எல்லோரும் அசுத்தனாலும் பாவத்தினாலும் நிரம்பி இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள அசுத்தமும் பாவங்களும் நிறைஞ்சு கிடக்கிறது. இதை பார்த்து அவர் உள்ளம் கலங்கி கொண்டு, ஏன் இந்த மக்கள் இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, பாவம் நிறைஞ்சு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் உள்ளம் கலங்கி கொண்டு அவங்களுடைய பாவத்தை மாற்றமே அவர் சுற்றி காண்பித்து கொண்டு இருந்த போது அவர் பார்க்கிறார், உயரமான ஒரு அறைநிலையில் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறது அவர் பார்க்கிறார். சுற்றிலும் சேராமின்கள் நின்று கொண்டு, படைகளின் ஆண்டவரே, தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அது மாட்சியால் நிரம்புள்ளதை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஏசாயா அந்த இடத்தில் அவர் உள்ளத்தில் பாவம் நிறைந்து, ஐயோ இந்த இடத்துல நான் நிற்க கூட தகுதி இல்லையே என்று சொல்லி அவர் உள்ளத்தில் பாவம் வெளிப்பட்டது. அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் அசுத்தமாய் இருக்கிறது, நான் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்ந்தேனே, நான் பரிசுத்தம் இல்லாமல் நான் இருக்கிறேனே, என் கண்கள் கண்டனவே என்று சொல்லி தன்னுடைய பாவம் அவர் உள்ளத்தில் வெளிப்படுகிறது. ஐயோ, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் பாவம் நிறைஞ்சு இருக்கிறேனே என்று வாஞ்சையோடு அவர் கேட்கும்போது ஆண்டவர் தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏசாயா பரிசுத்தத்தை வாஞ்சையோடு கேட்கும்போது ஆண்டவர் அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம் கிறிஸ்துவர் மத்தியில் பரிசுத்தம் என்றாலே நான் மது அருந்துவதில்லை, நான் சிகரெட் குடிப்பதில்லை, நான் சினிமா பார்ப்பதில்லை, சினிமா பாடலை நான் கேட்பதில்லை என்று சொல்லி இதுதான் பரிசுத்தம் என்று அவங்க நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்களுக்கு இச்சைத்தனமான காரியங்களை நாம் விட்டு விலகுவது நல்லதுதான். அது அசுத்தமான காரியம் என்றால் அது விட்டு விலகுவது நல்லதுதான் பிரியமானவர்களே. ஆனால் இது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்றால் வேத வசனத்தின்படி கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். நாம் வேத வசனத்தின்படி நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நாம் இந்த வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவசனமானது சொல்லுகிறது, திருமணமான பெண்களே உங்க கணவருக்கு பணிந்திருங்கள் என்று. நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி பணிந்திருக்கிறீர்களோ அதே போல நீங்க உங்க கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன் என்று சாட்சி சொல்வது மாத்திரம் பரிசுத்தம் அல்ல. ஆண்டவரோட இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். திருமணமான ஆண்களே,
உங்கள் மனைவியாரை அன்பு செய்யுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. முதலாவதாக இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நேசித்த பிறகு தன் மனைவியை நேசியும், மனைவியை குற்றப்படுத்தாதபடி எந்த நேரமும் இது சரியில்லை அது சரியில்லை என்று குற்றப்படுத்தி கொண்டு இருப்பதும், அவளை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதும் இது பரிசுத்தம் அல்ல. உன்னை பார்த்தா பிடிக்கல, உன்னுடைய பேச்சு பிடிக்கல என்று குற்றப்படுத்தி கொண்டு இருப்பது பரிசுத்தம் அல்ல. அன்பு பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று இறை வசனமாக சொல்லுகிறது. தன் பெற்றோரை கனப்படுத்தாமல் அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் தினம்தோறும் ஜெபிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி பரிசுத்தமாகும்? அது பரிசுத்தமாகாது. இறை வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போதுதான் அது பரிசுத்தமாகும். பிரியமானவர்களே, உங்க உள்ளத்துல பரிசுத்தம் இருக்கிறதா? உங்க வீட்டில் பரிசுத்தம் இருக்கிறதா? உங்கள் தொழிலில் பரிசுத்தம் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்க பரிசுத்தத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைப்படி நீங்கள் நடக்கும்போது நான் உங்களை தூய்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தூய்மை இல்லாமல் ஒருவனும் ஒரு நாளும் என்னை தரிசிக்க முடியாது என்று. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்துக்காக வாஞ்சியோடு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எப்படியாப்பட்ட உலகமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இருக்கிறார் உங்களை பரிசுத்தப்படுத்த. இந்த வேளையில நீங்க எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட, அந்த தூயவர்கிட்ட பரிசுத்தத்துக்காக நாம் வாஞ்சையோட கேட்போமா? எல்லோரும் கண்களை மூடி. அப்பா இயேசுவே, என் தந்தையே, அப்பா என் தேவன் இயேசுவே, நீர் தூயவர். அப்பா, நீர் எப்படி தூய்மையாய் வாழ்ந்தீரோ நாங்களும் தூய்மையாய் வாழ அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என் தேவன் இயேசுவே, இந்த வேளையில யாரெல்லாம் வாஞ்சையோட அப்பா இயேசுவே என்னை தூய்மையாக்குங்க என்று சொல்லி கேட்கிறார்களோ, உம்முடைய இறை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்பா நான் தூய்மையாய் வாழணும் என்று கேட்கிறார்களோ ராஜாவே, இந்த வேளையில ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து நிரப்புங்கப்பா. அப்பா நீங்க அதை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.